திரும்புமா? சிலு சிலு சிலுவென இங்கிருக்கும் காத்து அங்கு கிடைக்குமா? பளிங்கு போலவும் வீடு, அறையில பள்ளம் மேடு, வரப்பு மீது மலையோ வளர்ந்து போவேன் பாரு. அதிசயமான பெண்தானே, புது சுகம் தேடி வந்தேனே. போவோமா ஊர்கோலம், பூலோகம் எங்கெங்கும், பாடும் பாடும் ஆறும் காலம் யாவும் ஊரும், காலம் யாவும் பேரின்பம். லைன் தெரியல. சுப்பிரமணி, அதுதான் நீங்கள் தான் அழகு பெண். ஓஹோ, நைட்டியை பிடிச்சி விளையாடுறது போகணும். கொசு கடிக்க விடாமல் விரட்டுதுப்பா என் பிள்ளை. அம்மாவை கொசு கடிக்க கூடாதுன்னு. காலை கொசு கடிக்குதா? எப்படி சுற்றி போய் இப்படி வருது பாருங்க செல்லக்குட்டியே, சேட்டைக்கார குட்டி. நல்லா குழந்தைங்க மாதிரி விளையாடுவாங்க. அந்த பாட்டு லிரிக்ஸ் தெரிஞ்சா நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு சிங்கராக போகலாம். அப்படியா சுப்பிரமணி? என்னை விட்டுருவாங்க அப்படியே வீட்டில். அவ்வளோ நல்லாவா பாடுறேன்? நீங்கள் ஒரு சிங்கராக போகலான்னு சொல்கிறீங்களா? உங்களுடைய உற்சாகமான வார்த்தைக்கு நன்றி. அதுக்கெல்லாம் நிறைய டேலண்ட் வேணும் சுப்பிரமணியன். நிறைய ப்ராக்டிஸ் இருக்கணும், நிறைய கற்றுக்கணும், முறைப்படி பாடணும். அரண்மனை அன்னைக்கு தரையில் நடப்பது அடுக்குமா நடக்குமா? கொசு கடிக்குது பாரு அம்மாக்கு. வரட்டு இந்தா. சுப்பிரமணியன், நான் சொல்கிறேன் அண்ணா கிட்ட, அண்ணியாரே, அதுக்கு நிறைய திறமைகள் வேணும் சுப்பிரமணியன். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, சந்தோஷம். நேற்று மருதாணி வைக்கிறதுக்கு டைம் இல்லை. சுப்பிரமணியன், உங்களுக்கு இருக்கு திறமை. நன்றி நன்றி. உங்ககிட்ட நம்ம ரிலேஷன் இருக்கீங்க, ரிலேட்டிவ்ஸ் நீங்கள்லாம் இருக்கீங்கல்ல, உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாடி அதில் கொஞ்சம் சந்தோஷப்பட்டால் அதுவே போதும். கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகிட்டா பாடினா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், பிடிச்சவங்களுக்கு கேட்குறதுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், அது போதும். என்ன இவ்வளோ மூடாரமாக இருக்குது? எங்கே காய போடுவேன் நான் ட்ரெஸ் எல்லாம்?